வணக்கம் அக்கா கனிமொழி அவர்களே, அக்கா பிரேமலதா அவர்களே. நல்லது, நடிகை நயன்தாரா அவர்களுக்காக கொந்தளிக்கிறீர்கள், கோபப்படுகிறீர்கள், பெண்ணை கேவலப்படுத்திவிட்டார்கள், கேவலமாக பேசுகிறார்கள் என்று. தவறில்லை. அதே நமது 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவி கொடூரர்களால், கயவர்களால் பாலியல் தொல்லை கொடுத்து மரணம் அடைந்தார். அதற்கு உங்களுக்கு அந்த மனம் வரவில்லை, பொங்குவதற்கும். பிரேமலதா அக்கா கூறியுள்ளார், போராட்டத்தை அறிவிப்பேன், திரட்டுவேன் பெண்களை. ஏன் 12ஆம் வகுப்பு மாணவியை அவ்வளவு கொடூரமாக பாலியல் தொல்லை கொடுத்து கொன்று இருக்கிறார்கள்? உங்களுக்கு அப்பொழுது பொங்கவில்லையா அக்கா? கனிமொழி அக்கா அவர்களே, 2021 தேர்தலுக்கு முன்பு என்ன கூறினீர்கள்? தமிழகம் போதை கலாச்சாரத்தால் தற்பொழுது இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் என்று கூறினீர்கள். அதை கூறிதான் ஆட்சிக்கு வந்தீர்கள். நாங்கள் வந்துவிட்டால் போதை கலாச்சாரத்தை படிப்படியாக குறைத்து சுத்தமாக ஒழித்து விடுவோம் என்று கூறினீர்கள். ஆனால் 5 ஆண்டு முடிந்துவிட்டது. தற்பொழுது என்ன நிலை என்று புரியும். அப்பொழுது போதை கலாச்சாரத்தால் விதவைகள் மட்டும்தான் இருந்தார்கள். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த தமிழகம் போதை கலாச்சாரத்தால், அதுவும் புது புது போதைகள், புதியதாக. அதனால் பள்ளி மாணவிகள், இளம் குழந்தைகள், மூதாட்டிகள் என்று அனைவரையும் கற்பழிப்பு, பலாத்காரம் என்ற இந்த போதை கலாச்சாரம் பெருகி நாசமாக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை. உங்கள் ஆட்சி ஏன் இதே கிருஷ்ணகிரியில் 2.5 வயது குழந்தை, உங்கள் கட்சியில் இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு மனித உருவ பேய், அந்த நாய் குழந்தையை பாலியல் தொல்லை கொடுத்து கொன்று இருக்கின்றார். இதே கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரையில் 60 வயதுக்கு மேலான மூதாட்டியை கூட விட்டு வைக்கவில்லை இந்த போதை கலாச்சாரம். நீங்க 2021 போதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும், இளம் விதவைகள் காப்பாற்றப்பட வேண்டும், யாரும் இருக்கக்கூடாது என்று கூறினீர்களே. இப்படி உள்ளட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை செய்துவிட்டு நீங்கள் மக்களிடம் எப்படி செல்வீர்கள் அக்கா? நயன்தாரா ஒரு நடிகை, ஸ்டார் என்பதால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு அவமானம், அவர்கள் ஒரு பெண் என்று கூறுகிறீர்கள். இப்படி 12ஆம் வகுப்பு படித்த மாணவி, அந்த மூதாட்டி, இளம் குழந்தை, அப்படி எத்தனை பேரை சீரழித்துள்ளார்கள். நீங்கள் இருவரும் ஏன் போர்க்கொடி தூக்கவில்லை? இவர்கள் பெண்கள் இல்லையா? உங்களுக்கு இவர்களை பெண்களாக மதிக்க கூட தோணவில்லையா? அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். பணம் புகழ் உள்ளவனுக்கு ஒரு நியாயமும், இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு ஒரு நியாயமும் உங்கள் மனதில் வரக்கூடாது. நீங்கள் மக்கள் பிரதிநிதி. ஆனால் ஒன்று கேட்கின்றேன், இந்த முறை இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன கூறி நீங்கள் வாக்கு கேட்கப் போகிறீர்கள்? இளம் விதவைகள் குறைந்து விட்டார்களா? போதை கலாச்சாரம் முடிந்து விட்டதா? ஒன்றும் புரியவில்லை. மக்கள் புறக்கணிக்கப் போகிறார்கள், விரட்டி அடிக்கப் போகிறார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்காக போராடுவது என்றால் அனைவருக்காகவும் போராட வேண்டும். பாரபட்சம் கூடாது. பிரேமலதா அக்கா அவர்களே, மதிப்பிற்குரிய தலைவர் விஜயகாந்த் அவர்களின் பெயரை கெடுத்து விட வேண்டாம். அப்படி ஒரு நேர்மையான மனிதனின் பெயரை கெடுப்பதற்கு நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி சொல்ல வேண்டியதில்லை.
கூட்டணி என்பது உங்களுடைய விருப்பம். ஆனால் பெண்களுக்காக போராடுகிறேன், நான் பலாயிரம் பெண்களை திரட்டப் போகிறேன் என்று கூறுவது பாரபட்சமின்றி சமமாக இருக்க வேண்டும். அனைத்து பெண்களுக்காகவும் நீங்கள் அதை செய்ய வேண்டும். இப்படி நடிகருக்காக ஒன்று, ஏழைகளுக்கு ஒன்று என்று இருக்கக்கூடாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தலில் வாக்கு சேகரிப்பதற்கு கூட உங்களால் நுழைய முடியாது. கேள்விக்கணைகள் உங்கள் மீது மக்கள் தொடுப்பார்கள். பதில் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று உங்கள் கையில், நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு கொடூர ஆட்சி, 5 ஆண்டுகள் பாதுகாப்பில்லாத ஆட்சி. யாருக்குமே பாதுகாப்பில்லை. பெண் குழந்தைகள், பெண்கள் காவலர்கள், பெண் காவலர்கள், பொதுமக்கள் யாருக்குமே பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சியை 5 வருடம் முடித்துவிட்டு என்னவென்று வாக்கு கேட்கப் போகிறீர்கள் என்று தெரியவில்லை. 2026 உங்களுடைய முடிவுரை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.